இங்க தான வச்சேன். அங்க என்ன மும்பரமா தேடிக்கிட்டு இருக்க? இருங்க வாரேன். சின்ன பிள்ளை தோத்து போயிடும். இப்ப கட்டாயம் போய் தான் ஆகணுமா? கட்டாயம் போகணும், நான் சொல்றேன்ல. சரி, நாம போறது யாருக்கும் தெரியாதுல்ல? தெரியாதுன்னு நினைக்கிற. யாரும் வந்து பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். இந்த மண்டபத்துல பின்வாசல் இருக்கு, அந்த வழியா போயிடலாம். அப்ப அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க? ஆமா. இருங்க ஒரு நிமிஷம் வாரேன். என்ன இவ்வளவு மும்பரமா பண்ணிக்கிட்டு இருக்கா? ஏன் முத போட்டு ட்ரெஸ்ஸே நல்லா தானே இருந்தது. தப்பிச்சு ஓடுறதுக்கு தாவானிலாம் செட் ஆகாது, இதான் நல்லா இருக்கும். ஐயோ, முடிவே பண்ணிட்டாளா? இங்க இருந்து எப்படி கூட்டிட்டு போக? யாராவது ஒருத்தர் பாத்துட்டா? ஏன்னா கரெக்டா ஐடியா கேட்கலான்னு பார்த்தா போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சீக்கிரம் வாங்க. என்ன இவ்வளவு மும்பரமா தேடிட்டு இருந்த? பீரோல் சாவி. ஓ சரி சரி வா. ஹேர லூஸ்ல விட்டுட்டு வா, அதான் உனக்கு அழகா இருக்கு. சரி ஓகேவா? இது சூப்பரா இருக்கு. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க. சரி. ஐயோ, என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க? இல்ல சரி ஒண்ணு இல்ல, வா சீக்கிரம். என்ன செய்ய போகிறாய்? என்ன? ஒண்ணு இல்ல. சீக்கிரம். தைரியம் தான். சரி வாங்க. இருக்கிறேன், யாரும் வர்ற மாதிரி இருக்குது. என்ன போயிட்டாங்களா? இல்ல இல்ல இரு வாரேன். நீங்க இதுல காவலுக்கு நில்லுங்க, நான் வீட்டுக்குள்ள போறேன். இரு வாரேன் வாரேன். எனக்கு போர் அடிக்குது. நான் பயந்துட்டு நிக்க, உனக்கு போர் அடிக்குதா? அதான் சொல்றேனே, நீங்க நின்னு பாத்துட்டு வாங்க, நான் உள்ள போறேன். எனக்கு தான் பயமா இருக்கு, இவளுக்கு ஒரு பயமும் இல்ல. கூட கூட குள்ள கத்துக்க மாதிரி போய்கிட்டு இருக்க. இரு வாரேன் வாரேன், நீ கதை திறந்துட மாட்டா. எப்படி திறந்த? மூஞ்சி கட்ட சொல்றல, எங்கிட்ட கதை பத்தி எனக்கு தானே தெரியும். இரு இரு வாரேன். கதவா வச்சிருக்கீங்க? கதவே சிரிக்காதீங்க. நானும் கதவு திறந்துட்டு உள்ள வரலான்னு பார்த்தா கதவோட சேர்த்து நானும் உள்ள வந்துட்டேன். உனக்கு இருக்கு இவ்வளவு சேட்டை? அதை சொல்லிட்டு இருக்கல, சொல்லிட்டு இருக்கும் போதே வந்துட்டா. அங்கிட்டு கதவு மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். சரி, அடி எதுவும் பட்டுட்டா? என்ன முட்டில அடிபட்டுட்டு. ஐயோ சரி இரு, நான் ஏதாவது மருந்து எடுத்துட்டு வரேன். வேணாம். ரொம்ப வலிக்குதா? இல்ல. எப்ப பாரு சேட்டை. இந்த ஆதியா எங்க தான் போனா? இருக்குது 4 ரூம், எல்லா ரூம்லயும் தேடிட்டேன், இவள காணலையே. ஆதிரா, பாத்ரூம்ல இருக்கியா? எங்க போய் தொலைஞ்சா? அத்தடி இந்த சடங்கு வச்சது பிடிக்காம எங்கேயும் ஓடிட்டாலோ? ஏ மீனாக்குட்டி, என்னங்க தா? இந்த பொண்ணு தர சமையல் பண்றத நிப்பான், அவனை கொஞ்சம் வர சொல்லுதியா? எதுக்கு தா? வர சொல்ல. அந்த பைய காலையில இருந்து இழுத்து போட்டு வேலை செஞ்சுட்டு கிடக்கான், அவனை கொஞ்சம் வர சொல்லி. சரிங்க தா. ஒரு புள்ளையும் காணல. ஏமா ஆதிரா, பாத்ரூம்ல இருக்க? என்ன இவ சத்தமும் கேட்க மாட்டேங்குது? ஏ மதனி, தினேஷ், அம்மா, இந்த ஆதிரா பாத்ரூம்ல இருப்பான்னு நினைக்கிறேன். சத்தமே கொடுக்க மாட்டேங்க, என்னன்னு கேளு. பாத்ரூம் வந்து சத்தம் கொடுக்க மாட்டேங்காளா? எல்லா ரூம்லயும் தேடிட்டேன், எந்த ரூம்லயும் சத்தம் கொடுக்க மாட்டேங்கறா. இந்த ஒரு ரூம் தான் பாக்கி, சத்தம் கொடுக்கலன்னு பாரு. அம்மா ஆதிரா, ஆதிரா, என்ன சத்தம் கொடுக்க மாட்டேங்கிறா? அதான் எனக்கும் தெரியல. அம்மா ஆதிரா, சத்தம் கொடுமா. என்னாச்சுதே? ஆதிரா உள்ள இருப்பான்னு நினைக்கிறேன், சத்தமே கொடுக்க மாட்டேங்கால. என்ன சொல்றீங்க? எல்லா ரூம்லயும் தேடிட்டாவா, ஆளை காணோமே. நம்ம வீட்டு பிள்ளைகள் கூட எங்க போயிருக்காளே என்னமா? எங்க தமிழே தேன்மொழி செம்மொழி எல்லாம் முன்னாடியே உட்கார்ந்து இருக்காளுவே, உட்கார்ந்து பூ கட்டிட்டு இருக்காளுவல. அவள்கிட்ட கேட்டா ரூம்ல தான் இருக்காங்களே. என்ன சொல்றீங்க? இருங்க, பாத்ரூம்ல உட்கார்ந்து தூங்கிட்டாலே என்னமோ. ஏ ஆதிரா, ஆதிரா, அம்மா ஆதிரா, சத்தம் கொடுமா. என்னடா ஒரு ரூம்ல காணோம் பிள்ளைய? ஏன் சத்தத்தை போட்டியா? எதுவும் பண்ணலையே. இல்ல ஏதோ ஒன்று சொன்னாளா? இல்லையக்கா, சந்தோஷமா தானே இருந்தா. அத்தா, என்ன எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், பொண்ணு தரைய காணல. ஐயோ, எல்லா இடமும் தேடுனியா? ஆமா, எல்லா இடமும் தேடிட்டேன், பொண்ணு தரைய காணோம் காணோம் காணோம். இன்னொன்னு சொல்ல வந்துட்டேனே, பொண்ணு தர பைக்க கூட காணல. ஐயோ ஐயோ, இதை நம்ம சொல்லிட்டே போயிருக்கலாம். அப்பா, இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. என்ன எல்லாரும் சிரிக்கல எதுக்கு? பொண்ணுத்தர காணவே இல்லையா? ஆமாண்ணே, எல்லா பக்கமும் தேடிட்டேன், அவனை காணவே இல்ல. இங்க ஆதிராவையும் காணல. என்னத்த சொல்றீங்க? என்னத்த சொல்றீங்க? நீ நம்ம கோட்டை போய் பாத்துட்டா பாப்போம். ஓஹோ,
எவ்வளவு ரெண்டு தொட்டு பிடிச்சாடுதோ எதுக்கு போயிருப்பா? சரி பாத்துட்டு வா போ. சரிங்கண்ணே பாத்துக்கலாம். ஓடி விளையாடுறதுக்கு உனக்கு இடமே இல்லைன்னு குவார்டர்ஸ்க்கா போன. ஐயா பொண்ணு துறைக்கு போன போட்டு எப்போ வரணும் கேளு. சரிங்கம்மா. என்னையா இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம்க்கா. அப்படியே 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நடக்கும். இவ்வளவு தூரத்துக்கு இறங்கி வந்திருக்கால எல்லாம் நல்லபடியா நடக்கும். நமக்கு எதுவும் தெரிஞ்சுக்க மாதிரி காட்டிக்க வேண்டாம். அப்புறம் அதுவே ஒரு காரணமா ஒதுங்கி ஒதுங்கி போவா. இல்லக்கா தெரிஞ்சுக்க மாதிரி காட்டிக்கவே மாட்டேன். அவங்க போக்கிலே விடுவோம். பிள்ளைங்கள அவங்களாவே வாழ விடணும். இறுக்கி பிடிச்சி வைக்கணும்னு நினைக்க கூடாது. புரியுதுங்கக்கா. காதல சொல்லியிருக்க மாட்டா, ஆனா ஓரளவுக்கு இறங்கி போயிருப்பா. என் தம்பி யார் நீ? நிக்க கூடாது. ஓடு ஓடு. ஒன்னதான் சொல்றேன், நிக்க கூடாது. கிளம்பு. சார் வந்தா எஸ் வாங்க. கிளம்பு கிளம்பு. எங்க மாமாவை பார்க்கணும். உங்க மாமா பார்க்கணுமா? உங்க மாமா யாரு? மாமா அதான் உங்க மாமா யாரு? துப்பாக்கிலாம் வச்சிருப்பாங்கல்ல, தொப்பிலாம் வச்சிருப்பாங்கல்ல, போலீஸா இருக்காங்கல்ல. யார் உங்க மாமா? இங்க எல்லா போலீஸும் தொப்பி வச்சிருப்பாங்க, எல்லா போலீஸும் துப்பாக்கி வச்சிருப்பாங்க. யார சொல்லுத? எங்க மாமாவை சொல்லுத. வெங்கட் சாரா? மணி சாரா? பூபதி சாரா? இங்க வேற எந்த சார் வேலை பார்க்காங்க? கமிஷனர் பொண்ணு தர அவரை தேடி வர முடியாது. ஐபிஎஸ் விக்கி சாரு, அவருக்கு குடும்பமே கிடையாது. இப்ப யார சொல்லுதா? நான் இப்படி யாரும் உங்க வேலை பார்க்கல. கிளம்பி வீட்டுக்கு போ. இல்ல இங்கதான் எங்க மாமா பார்க்க வருவேன். இங்கதான் பார்க்க வருவியா? ரோஸுக்கு சட்டை போடுவாங்க. ரோஸுக்கு சட்டை போடுவாரா? பிளாக்ல டி-ஷர்ட் கூட போடுவாங்க. அட விக்கி சாரு, அவங்கதான் எங்க மாமா. என்னடா சொல்லுத? விக்கி என்ற விக்னேஷ் சாரா? விக்கி என்ற விக்னேஷ் மாமா தான். அவருக்கு குடும்பமே கிடையாது. டேய் உண்மையில அவங்க மாமாவா? ஆமா, எங்க அத்தை அவங்க தானே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அதான் எங்க அத்தை சொல்லி விட்டுருக்காங்க. எங்க அத்தை கிட்ட இருந்து போன் எல்லாம் வாங்கிட்டாங்கல்ல எங்க வீட்ல. அதான் மாமாட்ட பேச முடியலல்ல, அதான் சடங்கு வீட்டுக்கு போக முடியலல்ல, அதான் விக்கி மாமாவை நான் பார்த்து சொல்லதுக்கு வந்திருக்கேன். இந்த பையன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? அப்படின்னா விக்கி சார் எங்க விழுந்திருக்காரு? டேய் நிஜமாவே விக்கி சார் உங்க மாமாவா? ஆமா, எங்க அத்தை சொன்னாங்களே. உங்க அத்தை யாரு? ஆனந்தி அத்தை. அதுக்கு தான் எப்ப பார்த்தாலும் வாசல் நின்னுட்டு ஆனந்தி 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 தான் அப்படின்னு படிச்சாரா? எங்க விழுந்திருக்காருன்னு தெரியலையே. அதான் சார் ஒரு மார்க்கமா இருந்திருக்காரு. என்னடா திடீர்னு நல்ல பிள்ளையாயிட்டாரேன்னு பார்த்தேன். டேய் உங்க மாமா சடங்கு வீட்டுல தானே நிப்பாரு, நீங்க வரலையே? சடங்கு வீட்டுல நிப்பாங்களா? ஆமா, 2 நாள் டூட்டிக்கு லீவ் இல்ல. சடங்கு வீடு எங்க இருக்கு? டேய் அது 2 ஊர் தள்ள போனோம், நீ போய்க்கிட மாட்டே. சரி நான் உங்க மாமா கிட்ட போன் பண்ணி சொல்றேன், நீ போ. எங்க அத்தை கிட்ட பேசணுமா, அங்க வரக்கூடாதான், பெரிய பிரச்சனை ஆயிருமா, எங்க அத்தை சொல்லி விட்டாங்க. சரி நான் உங்க மாமா கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன், நீ பாத்து போ. நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுவீங்களா? சரி நீ வந்துட்டு போனேன்னு சொல்றேன், நீ கிளம்பு, பாத்து போ. சரி 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 உடனே போன் பண்ணி சொல்லுவோம். அதான் காலையெல்லாம் டூட்டி பார்க்காம நைட்டு டூட்டி பார்த்தாரா? அப்போ பகல இந்த டூட்டியா தான் அஞ்சிருக்காரு. ஒரு பொண்ணு தர சட்டை சொல்லணும். என்ன விக்கி சாருக்கு ரிங்க போக மாட்டேங்குது? வேலை சொல்லி இப்ப மெனக்கிட்டு இருக்காங்க போறியா? நாம ஓகேன்னே இல்ல. அது சொல்றத போலீஸ்காரங்க பார்த்து 25,000 சம்பளம் இருக்குமா? எவனாவது ஏதாவது வேண்டத சொல்லுவான். நம்ம புள்ள அப்படி செய்ய மாட்டான். ஆனா சம்பளம் கவர் எடுத்து அப்படியே தாரன பேர எதுக்கு அங்க போறீங்க? பெண்ண அவன் அங்க எப்படி இருக்கான் என்ன நம்ம பார்க்க வேண்டாமா? அப்படியே அக்கறையா பார்த்து கல்யாணம் காட்சி முடிச்சு வச்சிட்டியே. அவன் அங்க புள்ள குட்டியோட வாழ்ந்துகிட்டு இருக்கான். போய் அக்கறையா பார்க்க போறவ. யார் இவ கூர்க்கட்டவளா இருக்கா? இப்போமே துட்டதற்கு யோசிக்கான். உள்ள குட்டி பொண்டாட்டின்னு வந்தா தருவான், நீ வாங்குவா. பிச்சலாம் எடுக்கும் நம்ம 2 பேரும். அவனுக்குன்னு வாழ்க்கை இல்லையா? அவனுக்கு கல்யாணம் முடிக்கிற வயசு வந்துட்டு கால காலத்த ஒரு பொண்ணை பார்த்து கெட்டிக்க வழிய பாருங்க. ஆமா, வயசுக்கு வந்த 2 பிள்ளைய வீட்டுல வச்சுட்டு நான் எனக்கு கல்யாணம் காட்சி முடிக்க. அதனால தெருவோட போக வேண்டியது நம்ம 2 பேரும். சரி அப்ப நீங்க குவார்டர்ஸ்க்கு ஒண்ணும் போக வேண்டாம். அவன் அங்க எப்படி இருக்கா என்னன்னு நான் பார்த்துட்டு தான் வர போறேன். 25,000 சம்பளம் இருக்குன்னு சொல்லுதாவ, சும்மாவா சொல்லுதாவ? அவனுக்கு 10,000 தானே தாரான். சரி அதான் தாராமல 10,000 சும்மா உங்களுக்கு. அது அப்படி 25,000 எங்க இருக்கு, 10,000 எங்க இருக்கு? அப்ப இந்த 15,000க்கு அவன் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான். இல்ல நமக்கு தெரியாம எவ்வளவு கல்யாணம் முடிச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்கானா என்ன யாதுன்னு அன்னைக்கு பார்த்துட்டு வர போறேன். மனசே அந்த பையல வாழ விடாது போடுக்க. நீ சொன்ன மாதிரி அவன் பிள்ளை குட்டியோட வாழ்ந்துட்டு இருந்தா கூட எனக்குலாம் சந்தோஷம் தான். இதுவே கெடுத்துட கூடாதே. இவரை போக விட்டு உனக்கு போன் அடிச்ச வேண்டியதான். சரி சரி போய் எட்டி பார்த்துட்டு வாங்க. என்ன முன்ன போக விட்டு நீ அவனுக்கு போன் அடிச்சு உன் சீம புத்திரனை காப்பாத்தலான்னு பாக்கியா? உன் போனை கொண்டுட்டு தான் போறேன். என்ன சொல்லுவீங்க? இங்க பாரு, நான் குவார்டர்ஸ்க்கு போறேன். அவன் என்ன லட்சணமா வாழ்ந்துட்டு இருக்கான்னு நான் பார்க்க போறேன். ஒருவேளை அவன் புள்ள குட்டியோட வாழ்ந்துட்டு இருந்தா 10,000 தந்துட்டு இருக்கான். நாளைக்கு வந்திருக்கவா இதையும் கொடுக்காதீங்கம்பா. அவ்வளவு பாட்டு தான் பாப்பாவ. வளர்த்த நாம தெரியல நிக்கணுமா? என்ன வளர்த்தன்னு பெருமை பேசுறிய?
நாம எங்க அந்த பையல வளர்த்தோம்? பெத்தமா வளர்த்தமா படிக்க வச்சமா சோத்த போட்டமா என்ன பண்ணணும்? சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்க கூடாது. 10,000 வருது, அதை வச்சு அடக்கலாம வாழைக்கு வழிய பாருங்க. உண்டானதையும் கெடுத்துட்டு போயிடாதீங்க. அப்புறம் அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சது வச்சுக்கோங்க, இருக்கதும் போயிரு சொல்லிவிட்டேன். ஆடிவா கூறுகட்டவா, உமவே வெள்ள தண்ணி கரைக்கு பின்னாடியே தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். என் காதுக்கு வந்துகிட்டு தான் இருக்குது. ஏ போனாதான் என்ன? ஏன் அந்த வயசுல போறதானே? இவன் போகக்கூடாது. இவன் கடைசி வரைக்கும் காலமாடா உழைக்கணும் இந்த குடும்பத்துக்காக. ஏன் அவன் தலையெழுத்தா? ஆமா, நான் கோட்ரஸ்க்கு போவேன், அவங்க என்ன லட்சணம் இருக்கான்னு பாப்பேன், இருக்கதை எடுத்துக்கிட்டு வருவேன். என்ன மனுஷையா இவர் மட்டும் 23 வயசுல கல்யாணம் முடிச்சு பிள்ளை குட்டியோட வாழ்ந்துட்டாரு. பையனுக்கு 27 வயசு ஆகுது. ஒரு கல்யாணம் காட்சி முடிச்சு வைக்காரா? அந்த பையனுக்கு உண்மையான வயசு கூட நமக்கு தெரியாது. நாம ஏதோ குத்து மதிப்பா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த பையனுக்கு எத்தனை வயசு அதை யாரு கண்டா? உனக்கு போக்கடமே இல்லைன்னு இங்க வந்து வச்சிருக்கையா? நல்ல பையன். அம்மா மன உசுராக இருக்கான். அம்மா உசுரே விடுதான். பாவி மனசு இப்படி பண்ணுதே. போறியா? போறோம். எனக்கு என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். எத்தனை நாளா நாங்களும் அடங்கி உடங்கி இருக்கதே. என்ன எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கிறது? என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். அப்படியே என் புள்ள ஒரு பிள்ளைய கல்யாணம் வாழ்ந்தாலும் நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு பண்ணி விட்டுருவேன். எனக்கு என் புள்ள சந்தோஷம் தான் முக்கியம். இருங்க, இப்பமே ஒரு போன் அடிச்சுட்டு வரேன். ஏன் போனை பிடிக்கிட்டு போயிட்டா? ஊர்ல யாருமே போன் வைக்கல பத்தியில. ஏன் வேணி வந்து போன பத்தி தாயே, நம்ம பொண்ணு தெரிக்க ஒரு போன் அடி பாப்பா. அத்தைக்கு என்ன சொன்னாவ? அத்தை ஒண்ணு சொல்லல, கிராண்டா வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பாடுறா. வெக்கமா இருக்கு. சரி, இனியாவது கரண்ட் தள்ளி போடாத சரியா? அதான் ஏகப்பட்ட பிரச்சனை வந்து தெரியுதுல்ல. இல்லத்த, இந்த வாட்டி நான் தள்ளி போட மாட்டேன். கிஷோரே இப்பெல்லாம் ரொம்ப பாசமா இருக்காங்க, ரொம்ப அக்கறையா இருக்காங்க. ஹாஸ்டலுக்கு வாரத்துல 4 நாள் வந்து பாத்துட்டு போயிடுறாங்க. என்ன பிரச்சனை யாருன்னு எல்லாம் பாக்குறாங்க. கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. அதான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோத்த. சரி, என்ன நம்ம வீட்ல அடுத்தடுத்து ஃபங்க்ஷனா வந்துகிட்டு இருக்கு. சரி, அதை கட்டு சொதப்பிக்கிட்டு இருக்காத. இல்லத்த, இனி அவங்க கூட தான் இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் ஹாஸ்டல்லே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அவங்க தனியா வீடு எடுத்திருக்காங்கல்ல, அங்கேயே தங்கிக்க சொல்லிட்டாங்க. என்னடி சொல்ற? ஆமாத்த. நல்லா இருக்குது. அத்தை கிட்ட கேட்டியா? அத்தை கிட்ட கேட்கறேன்னு சொல்லிருக்காங்க. எதனால அத்தை கிட்ட கேட்டு செய், இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காத. இல்லத்த, அத்தை கேட்பேன். சரி. அடச்சா, கல்யாண மண்டபத்துல கொஞ்சம் ஓரமா உட்கார்ந்து தூங்கலாம்னு பார்த்தேன். இப்படி தேடி அலைய வச்சுட்டாவல. ஏடி பழம்பிட்டே போறா? வாங்கக்கா. என்ன என்னாச்சுடி? ஆதிரவியும் பொண்ணு தெரியும் காணுமா? கோட்டை சரி பார்த்துட்டு சொல்லிருக்காவ. என்ன சொன்ன? அதான் ஆதிரவியும் காணல, பொண்ணு தெரியும் காணல, 2 பேரும் கோட்டஸ்ல இருக்காவன்னு பார்த்துட்டு சொல்லிருக்காவ. அதான் கோட்டஸ்க்கு போயிட்டு இருக்கேன். நிஜமாவா சொல்ற? ஆமாக்கா. மீனா எங்க இருக்கான்னு கேளு. பயவுள்ளக்கு போன் அடிச்சேன். போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி, விக்கி பயவுள்ளக்கு அடிக்கலான்னு பார்த்தேன். அவங்களதும் சுவிட்ச் ஆஃப். கூட தானே சுத்ரா இந்த தருண் பையன், அவனுக்கு ஒரு போன் அடிக்கலான்னு பார்த்தேன். அவன் போனும் சுவிட்ச் ஆஃப். சரி, இவங்களா இப்படிதான். பொண்ணுக்கு ரொம்ப யோக்கியமானவன்னு அவனுக்கு ஒரு போன் அடிச்சேன். சுவிட்ச் ஆஃப். ஏக்கா, இதெல்லாம் ஒரு கேங்க அலையுதுக்கா. ஒண்ணு போல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அலையுதுவே. நம்ம யாரும் கான்டாக்ட் பண்ணிட கூடாதா? ரொம்ப தெளிவா சுத்துதுக்கா. குளிப்ப பாரு, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அலையுதே. ஆமா, பாதி தூரம் போய்கிட்டு இருப்பாங்க. நாம போன் அடிச்சு எங்க இருக்கன்னு கேட்போம். அதுக்குதான். வீட்ல என்ன செய்யறான்னு பாக்கணும். சேர்ந்தே போகலாம் வாங்க. ஆட்டோ பிடிச்சிட்டு வரட்டா? இப்ப நீ ஆட்டோல போறக்க நின்ன. நான் ஒத்தையில தானே வெறும் ஓடி ஓடி போயிடலாம் நினைச்சேன். நீங்களும் வரீல்ல? ஆட்டோல போயிருவோம். சரி, ஆட்டோல போயிடலாம். ரொம்ப கோமா இருக்கீல? எவ்வளவு சீரியஸா போய்கிட்டு இருக்கோம், காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கக்கா. நான் சத்தியமா இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லடா. அவன் கொலை வெறியில இருக்கான், பாத்துக்க. நல்ல வண்டி தான்டா. இப்படி பாதிலே கழட்டி விடுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இது ஒரு மானகட்ட வண்டி. எத்தி வச்சு கொளுத்துல. அதையே சொன்னேன், என் பைக்கை எடுத்துட்டு வரேன்னு. இது ராசியான பைக்கு, நல்ல மைலேஜ் கொடுக்கணும் கூட்டு வந்துட்டு ஒரு சைக்கிள் கூட வாடகைக்கு கிடைக்காத இடத்துல கொண்டு விட்டுட்டியாக்கா. கண்ணு கெட்ட தரம் வீடு கூட கிடையாது. பெட்ரோல் அது போட்டு வைக்கலாம்ல, கோடி கணக்கில் சொத்து இருக்கு. அது வந்துடா லோன்ல கிடக்குற வண்டி. எவனும் தூக்கிட்டு போயிடக்கூடாது. நீ பெட்ரோல் போடாம செஞ்சிருக்க. ஆமாடா. கொலை வெளியில இருக்கான். இப்ப என்னடா பண்ண? இந்தா அவங்கிட்ட ஐடியா கேளு. இந்த வண்டிக்கு நானும் லோனே கட்டலடா. எப்படி மக்காடு பண்ணுது பாரு. அக்கா வேண்டாம், முடியல. பிடிச்சிரும் போல இருக்கு. சரிடா, டென்ஷன் ஆகாதடா. ஏதாவது ஒரு வண்டி கிடைக்கும். நான் நடந்து போறேன். நீ
அங்க போக கூடாது. ஏதாவது பிரச்சனைனா அப்புறம் எல்லாம் போச்சுது. இப்படி சொல்லி சொல்லி எல்லாத்தையும் சொல்லப்புங்க. அங்க ஆனந்த் என்ன பாடுபடுறதால யாருக்கு தெரியும்? அப்படி பாடுபடாம என்னது ஓடி வந்திருப்பா. Is it? ஐயா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைல பத்தி? அக்கா இப்ப எப்படிக்கா போவ? இருடா, யோசிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். ஏக்கா ஆனந்தி பாவம், நான் போறேன்க்கா, நடந்தாலும் போறேன். நானும் 4 ஸ்டெப் எடுத்து சொன்னா வீட்டுக்கு போயிடலாம். நீ மட்டும் போய் மாட்ட போறியோ? இருடா, யோசிக்கிறேன்டா. சீக்கிரம் யோசிக்கா. டேய், இப்படி பறந்தா நான் எப்படிடா யோசிப்பேன்? யோசினா இருங்க, நான் யோசிக்கிறேன். என்ன பண்ண? டேய், இங்க நம்ம குவார்டர் செவத்துறண்டா இருக்குது. 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனந்தி வீடு 4 கிலோமீட்டர். 1/2 கிலோமீட்டர் பக்கமா 4 கிலோமீட்டர் பக்கமா? இப்ப குவார்டர்ஸ் போறது ரொம்ப முக்கியம் பாரு. ஆனந்த் வீட்டுக்கு போனோம். டேய், ஆத்திரத்துல உனக்கு அறிவு மங்கி போச்சுடா. சரியா சொன்னக்கா. டேய், எட்டிட்டு மிதிச்சிரும் பாத்துக்க. ஏன்னா உனக்கு என்ன தெரியும்? அதானே. டேய், நான் சொல்ல வர கொஞ்சமாவது காது கொடுத்து கேக்கியாடா? சரி சொல்லுங்க. டேய், 1/2 கிலோமீட்டர் தான் நம்ம குவார்டர்ஸ். குவார்டர்ஸ்ல எப்படியும் காரு பைக் ஏதாவது ஒண்ணு நிக்கும். பாடுறா எங்க அக்கா அறிவ. ஆமா. அப்ப என்னடா, காரோ பைக்கோ எடுத்துட்டு போவோமே. எப்படி ஐடியா? மீனாக்கவா கொக்கா நானா? டேய், மண்டபத்துல இருந்து நேரா குவார்டர்ஸ் போயிருந்தா கூட 6 கிலோமீட்டர். நம்ம ஆனந்த் வீட்டுக்கு போறதா நினைச்சு வந்தோம். இப்ப மாதிரி குவார்டர்ஸ் 1/2 கிலோமீட்டர் தான். நீ சீனியர்க்கா. ஆனா ஒரு சிக்கல்டா. என்ன? குவார்டர்ஸ் போறது யாருக்கும் தெரியக்கூடாது. நம்ம வீட்டு பயவழியில அங்கனோட தான் சுத்திக்கிட்டு கிடக்கும். எல்லாத்தையும் சொதப்பிரும். கரெக்ட். அதுல நம்ம வீட்டு ஆட்களுக்கு தெரியவே கூடாது பாத்துக்க. தமிழ், செம்பகவல்லி, மீனா குட்டிலாம் அவ்வளவுதான் குட்டை குழப்பிடுவாளுவ. அதுல இந்த பஞ்சாயத்து தலைவர் இருக்காள தமிழ், அவ பிடிக்கிற வயலுக்கு 3 காலம் பாத்துக்க. நான் சொல்றதா சரி, இப்ப அப்படி பண்ணாதீங்க, நான் சொல்லும் போது பண்ணுங்கம்பா எல்லாத்தையும் சொதி போட்டுட்டு போயிருவா. 100க்கு 100 உண்மைக்கா. அக்கா எது சொன்னாலும் 100க்கு 100 உண்மையா இருக்கு பாத்தியாடா? சரிக்கா, இப்ப குவார்டர்ஸ் எப்படி போவ? இல்ல, குவார்டர்ஸ் யாருமே இல்லையா? எல்லாரும் மண்டபத்துல தானே இருக்காவே. இருந்தாலும் நம்ம ஆட்கள் நம்ப கூடாதுக்கா. கரெக்ட் தம்பி, நம்ம வீட்டு பயவழியில எங்க இருக்குன்னே தெரியாது பாத்துக்க. தூணில இருக்கும், துரும்புல இருக்கும் பாத்துக்க. குவார்டர்ஸ்ல போகும்போது கொஞ்சம் கவனமா போவோம். டேய், வண்டி சாவிலாம் எங்கடா இருக்கும்? பொண்ணு தர வீட்டுல. ஓ, வந்த வீல சாவி அங்கதான் வச்சிருக்காவளோ? ஆமா. பொண்ணுத்துல எங்க இருக்கா? மண்டபத்துல, கிச்சன்ல. ஓ, அவனுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் போயிட்டு போட்டு. சரிக்கா, குவார்டர்ஸ் போலாம் வாங்க. அப்படியே யார் வண்டி கிடைக்கட்டாலும் பரவாயில்ல. பொண்ணு தர வண்டி குவார்டர்ஸ் நிக்குது. சாவி வீட்டுல தான் இருக்கு. வீட்டு சாவி என்கிட்ட இருக்கு. வாங்க. இன்னும் சாவி அவங்கிட்ட இருக்குல்ல? அக்கா